தாய்லாந்து கோவா நம்ம தோட்டத்தில். இது இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து தாய்லாந்து கோவாவுக்கான அறிகுறி. இந்த மரம் வந்து நன்றி கடனோடு இருக்குதுன்னு தான் சொல்லணும். எப்போ வந்தாலும் பிஞ்சு காய் இந்த மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கும் அணில் பிள்ளையா இல்லை வேறு ஏதாதான்னு தெரியல. பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சிலேயே குறைச்சி போட்டுருது. அதுக்கு ரேஸ், நம்மளுக்கும் அதுக்கும் ரேஸ், யார் முந்துவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது காய் கொடுத்துட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இது வீட்டு தோட்டத்துலேயும் வைக்கலாம். இடம் வந்து கம்மியாக தாங்க பிடிக்கும். இது ஒரு மாதம் கழித்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு பயங்கரமான பதவல் உள்ளே போகிறக்கே பயங்கர யோசனை. அதனால் இந்த மரத்துக்கு போகிறதுக்கு அளவாக தடம் போட்டு விட்டாங்க மச்சான். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் இருந்தது, நிறைய கீழே விழுந்தும் கிடக்குது. இந்த பதவல் வந்துச்சுன்னா மற்ற பறவைகளும் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கும் போல் இருக்குங்க. இல்லை அதுகளுக்கு தெரியாதான்னு தெரியல. ரொம்ப பழுத்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ளே புழு இருந்துச்சு. திரண்ட காயாக இருக்கும்போது பறிச்சோங்கும்போது சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க.